ஓகே. ஸோ வீடியோ போட்டு 3 இயர்ஸ் ஆச்சு. ஸோ இன்னைக்கு எதுக்காக உட்காந்துருக்கோம்னா, வித் லவ் படம் பத்தி பேசலாம். பிளஸ் அது இல்லாம சில ராம்காப்ஸ் பத்தி பேசலாம் அப்படின்னு எங்க சேனலோட யூஸ்வல் கெஸ்ட் ஒருத்தர் வரணும். அது வரைக்கும் நாங்க சரி தமிழ்ல கொஞ்ச நேரம் பேசலாம் அப்படின்னு சொல்லி உட்காந்துருக்கோம். வித் லவ் எப்படி இருந்தது? ஓகே ஹாய். என்ன என்ன எப்படி எப்படி ஸ்டார்ட்? இல்ல எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. எனக்கு ஆக்சுவலா ஐ டோன்ட் ஹேவ் எனி எக்ஸ்பெக்டேஷன். எனக்கு இந்த போஸ்டர்ஸ்லாம் வந்தப்போ யூஸ்வலா இப்போ இருக்க மாதிரி ஏதாவது ரோம் காம் இருக்கும். ஆஹ் எதுவும் அவ்வளோ என்ஜாயிங்கா இருக்கு, என்ஜாயபிளா இருக்காதுன்னு நினைச்சேன். ஏன்னா ரீசெண்டா வந்த ரோம் காம்ஸ்லாம் அவ்வளோவா எனக்கு பிடிக்கல. இந்த தனுஷ் டைரக்ட் பண்ண ஒரு படம். So, அது நம்ம ஸோ எனக்கு அதனால எனக்கு எனக்கு அதெல்லாம் சுத்தமா ஒர்க் ஆகல. பட் ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் மைண்ட் ரியலி லைக் இட். ஸோ நான் நினைச்சேன் ஓகே நானும் இதுவும் நானும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஆ ஸோ இல்ல இல்ல என்னோட கொல்லீக் ஒருத்தருமே ரொம்ப அவர் ஆக்சுவலா ஹி வெண்ட் வித் கேர்ள் ஃப்ரெண்ட். ஓகே அவர்லாம் செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு சொல்லிட்டாங்க. பட் ஓகே அந்த அந்த படத்துல எனக்கு ஒரே ஒரு பாயிண்ட் என்னன்னா, அதுல காஸ்ட் பண்ண மேத்யூ தாமஸ், பிரியா பிரகாஷ் வாரியர், அனிகா, லைக் ஆல் ஆஃப் தேம் ஆர் மலையாளிஸ்ல. அவங்க வாய்ஸ் எனக்கு ஐ சீன் மோஸ்ட் ஆஃப் த ஃபிலிம்ஸ். அவங்க வாய்ஸ்லாம் எனக்கு நல்லா தெரியும். இதுல வந்து மேத்யூ தாமஸ்க்குலாம் ஒரு அங்கிள் டப்பிங். வாய்ஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. எனக்கு எனக்கு எல்லாருக்குமே மேத்யூ தாமஸோடது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்க என் கொல்லிக்கெல்லாம் லைக் அது சூப்பரா இருந்துச்சுன்னு அது வச்சுதான் சொல்லிட்டு இருந்தாரு. அவன் கேரக்டர் தான் நல்லா இருந்துச்சுன்னு. எனக்கு அது புரியுது. பட் ஆனா என்ன இல்ல, ஒரு செகண்ட் கூட அது கேட்க முடியல. எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்டிங் ஆச்சு. ஸோ அதனால இந்த படமும் பிரிட்டி மச் அப்படிதான் இருக்கும். கொஞ்சம் மேபி இந்த யூத்துக்கு பிடிக்கிற மாதிரி பண்ணுவாங்க. அப்படிதான் நினைச்சேன். பட் எனக்கு சர்ப்ரைசிங்கா தான் இருந்துச்சு. நான் வந்து ஆக்சுவலா நானும் எங்க அம்மாவும் படம் பார்க்க போனோம். பட் ஆக்சுவல் பிளான் என்னன்னா, ஆஹ் ஆ- ஆஷிகள் ஆயிரம் பார்க்கலாம் தான் இருந்தோம். பட் ம். ஆனா ஷோ டைமிங் வந்து ரொம்ப கம்மியா இருந்துச்சு. ஈவினிங் ஷோஸ் எதுவுமே இல்லை. ஸோ ஈவினிங் வந்து இது மட்டும் தான் இருந்துச்சு. நான் நான் எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு. மேபி எனக்கு பிடிச்சா கூட பிடிக்கலாம். பட் எங்க அம்மாக்கெல்லாம் சான்ஸ் இல்லை. அந்த ஆங்கிள் தான் போனேன். ஏன்னா ஷி ஹார்ட்லி வாட்ச் ஃபிலிம்ஸ் தீஸ் டேஸ். ஓகே. பட் ஆனா எனக்கு வந்து நான் படம் ஃபுல்லா சிரிச்சுட்டே இருந்தேன். லைக் பார்த்த எல்லாருமே ஃபுல்லாவே சிரிச்சுட்டே இருந்தாங்க. பட் அதை விட ஒரே ஒரு பாயிண்ட் நான் சொல்லணும்னா, ஐ ஹேட் அ ஸ்மைல் வாட்சிங். லைக் ஐ ஹேட் அ ஸ்மைல் த்ரூ அவுட் த ஃபிலிம். அது அந்த ஒரு சூப்பரான காமெடிஸ்லாம் இருக்கு. லைக் சூப்பரான ஜோக்ஸ்லாம் அவங்க சொல்லும் போதும் அவ்வளவு உடனே வந்து சிரிச்சாலும், அது தாண்டிட்டு ஒரு ஸ்மைல் வந்து த்ரூ அவுட் த ஃபிலிம் அது இருந்துட்டே இருந்துச்சு. அது எனக்கு எப்படி லைக் ஏன்னுலாம் எனக்கு தெரியல. பட் ஆனா அந்த ஒரு நான் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டே இருந்தேன். சரி என்னடா இது அப்படின்னு. ஸோ யா தட்ஸ் த ஒன் ஒன் இன் ஒன் வேர்ட்ல சொல்லணும்னா அப்படியே நான் ஸ்மைல் பண்ணிட்டே இருக்கேன். யா ஸோ நானே ரொம்ப நேரம் பார்த்தாலே பேசிட்டு இருக்கேன். இல்ல இல்ல பார்த்தாலே தெரியுது ரொம்ப ஸ்மைல் ஆ, பண்ணிருக்கீங்கன்னு. ஆமா. இல்ல இல்ல ட்ரூ. இல்ல எனக்கு எவ்வளவு பிடிச்சிருந்துச்சுன்னா, எனக்கு நான் இப்பெல்லாம் மேக்ஸிமம் இந்த படத்தை 2 டைம்ஸ்லாம் பார்க்க மாட்டேன். பட் ஃபியூ ஃபிலிம்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா தியேட்டர்ல ஒரு டைம் பார்த்துட்டு மறுபடியும் வீட்டில் ஒரு டைம் பார்ப்பேன். ரீசெண்டா சர்வமாயா இந்த மாதிரி ம். பார்த்த ஒரு விஜய் லவ் இன் தியேட்டர் அண்ட் ஆல்சோ ஓடிடி பார்க்கும்போதும் அதே சேம் லைக் சேம் அமௌண்ட் ஆஃப் என்ஜாய்மெண்ட் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் டெஃபினட்டா ஓடிடியில் ரிலீஸ் பண்ணோம்னா பார்த்தே ஆகும். ஸோ அவ்வளவு பிடிச்சிருச்சு. ஸோ நீங்க சொல்லுங்க, நான் அதுக்கப்புறம் ஆயிடும். எனக்கு இந்த படத்துக்கு ஒரு ரேர் ஃபெனாமினான் நடந்துச்சு. நீங்க நோட்டீஸ் பண்ணீங்களா? இந்த படத்தை சுத்தி ஒரு ரேர் ஃபெனாமினான் ஒண்ணு நடந்துச்சு. ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபேக்டர். ஓகே இந்த நான் எதுவும் படம் வந்து ஃபாலோ பண்ணல. ஆக்சுவலா February 13th தான் ரிலீஸ் ஆகுற மாதிரி பிளான் வச்சிருந்தாங்க. பட் 1 வீக் ப்ரீ பிளான் பண்ணி February 6th ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதனால என்ன ஆச்சுன்னா, சேலம்ல வந்து மெஜாரிட்டி ஆஃப் த தியேட்டர்ஸ் படமே எடுக்கல. அதான் நிறைய தியேட்டர்ஸ் இருக்கு. பட்
இம்பார்ட்டன்டான ஒரு 4 5 படமே எடுக்கல. எடுத்த ஒரே தியேட்டர் செயின் வந்து பிவிஆர் செயின் மட்டும்தான் எடுத்தாங்க. இன்னொரு ஸ்மால் ஸ்கிரீன் ஒண்ணு இருந்துச்சு. சிங்கிள் ஸ்கிரீன் ஒண்ணு இருந்துச்சு. அதை எடுத்தாங்க. பட் அந்த தியேட்டருக்கு யாரும் பெருசா போக மாட்டாங்க. ஏன்னா அந்த தியேட்டர் ரொம்ப சுமாரா இருக்கும்னு சொல்லிட்டு. என்னடா இது இப்படி ஆயி போச்சு. படம் வந்ததே தெரியலன்னு பார்த்தா ஹவுஸ்ஃபுல். ஃபர்ஸ்ட் படம் வந்த 3 நாளுமே ஸ்லோவா பிக்கப் ஆகி படம் ஹவுஸ்ஃபுல் ஆயிட்டே இருக்கு. ஈவினிங் 6:20க்கு ஒரு ஷோ இருந்துச்சு. நான் வந்து கவுண்டருக்கு போயிட்டேன். ஒரே ஒரு டிக்கெட் லாஸ்டா இருந்தது. அது நான் எடுத்தேன். எடுத்த உடனே ஷோ ஹவுஸ்ஃபுல் போய் போட்டாங்க. இதுல இன்னொரு ரேர் பினாமினன் என்னன்னா, பிவிஆர் வந்து படத்தை ஷார்ப்பா ஆரம்பிச்சிட்டான். 6:20 ஷோன்னா 6:20க்கு ஆரம்பிச்சிட்டான். இத வந்து என்னால நம்பவே முடியல. இப்ப வரைக்கும் நம்பவே முடியல. 6:20க்கு படத்தை ஆரம்பிச்சு இல்ல பட் ஆக்சுவலா இங்க பிவிஆர் கோயம்புத்தூர்ல ஐநாக்ஸ் தான் லேட் பண்ணுவோம் எப்பவுமே. ஐநாக்ஸ் ஐநாக்ஸ் அப்கோர்ஸ் பிவிஆர் கூட வந்துச்சு. பட் ஆனா ஐநாக்ஸ் ஐநாக்ஸ் தானே கூப்பிடுறாங்க. ஸோ ஐநாக்ஸ் வந்து டிலே பண்ணுவாங்க, 30 மினிட்ஸ்லாம் டிலே பண்ணுவாங்க. இங்கேயும் பண்ணுவாங்க. நான்லாம் சில படத்துக்கு ஆனா ஆனா பிவிஆர் வந்து அந்த மாதிரி இல்லை. ஏன்னா நான் வந்து இல்ல எந்த ஐநாக்ஸ் தான். அவதார் டூல இல்ல அவதார் டூல நான் வந்து ஒரு 2 மினிட்ஸ் லேட்டா போனேன். படம் ஸ்டார்ட் ஆகி 1 மினிட் போயிடுச்சு. ஓ அவன் எக்ஸாக்டா ஸ்டார்ட் பண்ணுவான். ஓ ஸோ பிவிஆர் இங்க அது ரொம்ப எக்ஸாக்ட் டைம் இருக்கு. ஆக்சுவலா எங்க எங்க ஊர்ல இருக்கிறதும் ஐநாக்ஸ் தான். பிவிஆர் செயினோட ஐநாக்ஸ் தான். எனக்கு என்னன்னா எங்க ஊர்ல கரெக்ட் டைம் ஸ்டார்ட்டே பண்ண மாட்டான். நீ என்ன நினைச்சான்னு தெரியல. ஹவுஸ்ஃபுல்னு போர்டு போட்டாங்க. நான் உள்ள போறேன். தியேட்டர்ல யாரும் இல்ல வேற. என்னடா ஹவுஸ்ஃபுல்னு போர்டு போட்டாங்க, ஸ்கேம் பண்ணிட்டாங்களா அப்படின்னு நினைச்சேன். அப்புறமேட்டு கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வந்தாங்க. லிட்ரலி ஒரு சீட்டு கூட காலியா இல்ல. லிட்ரல் ஹவுஸ்ஃபுல்லு. ஃபுல் படம் செம்ம என்ஜாய்மெண்ட். நான் சிங்கிளா தான் போனேன். செம்ம என்ஜாய்மெண்ட். இந்த வீடியோல ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். ஸோ ஏன்னா படம் வந்து 3 வாரம் ஆச்சு. எக்ஸாக்டா எப்போன்னா செகண்ட் ஹாஃப், அதாவது ஐநாக்ஸ் வந்து ரொம்ப ரேரா தானே அந்த கத்துறது எரப்ட் ஆகுறதுலாம் நடக்கும். இந்த படத்துக்கு வந்து எனக்கு அது ஜிபியுக்கு அப்புறம் நடந்துச்சு. எக்ஸாக்டா எப்பன்னா டூரிஸ்ட் ஃபேமிலியில வந்து அந்த சுசிகுமார் கேமியோ ஐயோ வரப்பவும். நான் சொல்லலாம்னு வந்தேங்க. அதுக்கு எனக்கு ஒரு பாயிண்ட். பட் ஆக்சுவலி சாரி, நீங்க முடிச்சிட்டீங்கன்னா. அது அந்த ஒரு சீக்வன்ஸ். அனஸ்வர ராஜனோட அவள் வருவாளா சாங் வர சீக்வன்ஸ். இந்த 2 சீக்வன்ஸ். அப்புறமேட்டு ஒரு 4 சீக்வன்ஸ். 3வது சீக்வன்ஸ் என்னன்னா, மொட்டை மாடியில குடிச்சிட்டு அவன் ஃப்ரெண்டுகிட்ட ஃபோன் பண்ணி நான் அவளை லவ் பண்ணேன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு கேட்பான்ல, அந்த சீக்வன்ஸ். லாஸ்டா வந்து ஒவ்வொருத்தருக்கா போன் பண்ணி நான் சாவ போறேன் அப்படின்னு சொன்ன உடனே காலையில ஃப்ரீசர் பாக்ஸ தூக்கிட்டு வருவாங்க. இந்த 4 சீக்வன்ஸுக்குமே தியேட்டர் வந்து செம்ம எரப்ட். பயங்கரமா என்ஜாய் பண்ணேன். எக்ஸாக்டா சொல்லணும்னா ஒரு 14 இயர்ஸ் கழிச்சு. ஏன் இவ்வளோ பர்டிகுலரா 14 இயர்ஸ்ன்னு சொல்றேன்னா, 2012 பிப்ரவரி 17 அன்னைக்கு காதலில் சொதப்பது எப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுங்க. ஒரு ஜென்ரேஷனுக்கே 12 உண்டான. 11 இல்லையா? இல்ல 12. ம். ஏன்னா நான் அப்பதான் 7th முடிச்சுட்டு நான் 6th இல்ல, எனக்கு ஞாபகம் இருக்கு. அதான் அந்த டைம் நான் வந்து 11 எண்டு நினைச்சேன். இல்ல 12 பிப்ரவரி. அந்த படம் பார்த்துட்டு நான் அதுக்கப்புறம் ரொம்ப நாளா தமிழ் சினிமால ராம்காம்ஸே ரொம்ப ட்ரையா இருந்தது. என்னடா நானும் பாக்குறேன் காதலல் சொதப்பது எப்படி மாதிரி ஒரு ராம்காம் வரவே இல்லையேன்னு. எனக்கு அந்த ஒரு விஷ வந்து இந்த படம் ஃபுல்ஃபில் பண்ணிருச்சு. அந்த அளவுக்கு நான் வந்து பயங்கரமா என்ஜாய் பண்ணேன் வித் லவ். இதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னா, படம் ரிலீஸ் ஆகி நெக்ஸ்ட் வீக், அதாவது 13th அன்னைக்கு வேலண்டைன்ஸ் வீக்கெண்ட் முன்னிட்டு நிறைய தேட்டர்ஸ் திரும்ப படம் எடுத்துட்டாங்க. செகண்ட் வீக்கும் படம் ஹவுஸ்ஃபுல். ஏன்னா செகண்ட் வீக் வந்து வேலண்டைன்ஸ் டேக்கு நிறைய படம் வந்திருக்கு. இப்போ கப்பல் ஃப்ரெண்ட்லி எல்லாம் சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு தெலுங்கு படம் தமிழ்லையும் டப் பண்ணியிருக்காங்க. அந்த படம் நல்லா ஓடிட்டு இருக்கு. கப்பல் ஃப்ரெண்ட்லி அந்த மாதிரி சின்ன பட்ஜெட் படங்கள் நிறைய வந்தது. பார்த்தேன். கூக்கி, மயிலாஞ்சி அந்த மாதிரி சின்ன சின்ன பட்ஜெட் படங்கள்லாம் வந்தது. ஆனா அந்த வேலண்டைன்ஸ் வீக்கெண்ட்லயே நல்லா ஓடின படங்கள் 2 தான். ஒன்னு கப்பல் ஃப்ரெண்ட்லி, இன்னொன்னு வித் லவ். இந்த சீன் இருக்குல்ல, நான் வந்து மேக்ஸிமம் நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட போனா இந்த சியர் பண்றது அதெல்லாம் இருக்கும். அதாவது
ஒரு அம்மா கூட மாசான போனா சீன்லாம் செருப்பால வந்துச்சுன்னா, அடிப்பாங்க. சோ பேரண்ட்ஸோட போகும்போது அது எதுவுமே பண்ண மாட்டேன். நான் தனியா போனாலுமே மேக்ஸிமம் சும்மா தான் இருப்பேன். ஏதாவது ஒண்ணு ரொம்ப இப்போ அந்த டூரிஸ்ட் ஃபேமிலி அந்த மாரி சீன் வந்தா மட்டும், ஓ! அந்த மாரி ஏதாவது கத்துவேன். இப்போ இந்த சீன் வந்தப்போ, எனக்கு வந்து நம்ம ஆக்சுவலா நம்ம ஒரு வீடியோ பண்ணோம்ல, அந்த வீடியோ நான் ரிலீஸ் பண்றேன். ஆ ஆமாங்க. டைம் அந் அந்த கிடைக்கலைங்க. வீடியோல எடிட் சொல்லியிருந்தேன். பண்ண. இல்ல சொல்றேன். அந்த வீடியோல நான் சொல்லியிருந்தேன்ல, டூரிஸ்ட் ஃபேமிலி வாஸ் மை ஃபேவரைட் தமிழ் ஃபிலிம் ஆஃப் 2025. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச film தான். எனக்கு ஸோ அது அந்த ரெஃபரன்ஸ வச்சோனே அது கண்ட்ரோல் பண்ண முடியாம நான் வந்து ஓன்னு கத்திட்டேன். பாத்துட்டு. அப்புறம் தான் நான் ரியலைஸ் பண்ணல. அதுக்கப்புறம் தான் ஓகே, ஓகே. அதுக்கப்புறம் அப்படியே காமெடி. பட் எங்க அம்மாவும் அவங்களும் சிரிச்சுட்டு அவங்க டூரிஸ்ட் ஃபேமிலி ஃபுல்லா பார்க்கல. பட் ஆனா அவங்களுக்கு அந்த கான்டெக்ட் புரியும். இந்த டைரக்டர், இந்த ஆக்டர் அது. ஸோ அவங்களுக்குமே என்ஜாய் பண்ணா எல்லாருக்குமே தியேட்டரே டைரக்ட் ஆயிடுச்சு. அண்ட் அதான் நிறைய மூமெண்ட் இந்த காமெடி எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு. ஸ்கூல் போர்ஷன்ஸ்ல ஒரு ஜோக்ஸ் எல்லாமே அந்த கெஃபேல அகைன் அவர் கேட்பார்ல, ஆஹ் என்ன நீங்க ஓடி வரீங்க, உங்க பேர் பாலாஜியா? சோ அதுக்கெல்லாம் அது ஆஹ் என்ன ரெஃபரன்ஸ் எனக்கு அது ஆனா புரியல. இல்ல இல்ல அந்த பையன் பேர் பாலாஜி, பாலாஜில இந்த ஆமா 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 ஆமா. எனக்கு ஆஹ் ஃபர்ஸ்ட் அது புரியவே இல்லை. இப்பதான் எனக்கு ஸ்டிக் ஆகுது. so அது சோ அதான் நீங்க சொன்ன மாதிரி அந்த எனக்கு அந்த சாங் மட்டும் ஆக்சுவலா ஒர்க் ஆகல. அது மேபி பர்சனல் ரீசன்ஸ் இருக்கு. இவரு அந்த பேரும் அவள் சும்மா வருவாளா? பாலாஜி தாங்க. இல்ல இல்ல அது இல்லங்க, அது இல்ல. அதுக்காக சொல்ல. Okay, let's talk about some of the scenes that you like, the themes. So அந்த themes பேசுறதுக்கு முன்னாடி எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா, certain films will have ஒரு ஸ்வீட் ஒரு ஸ்வீட் கியூட் இம்பாக்ட் இருக்கும் உங்களுக்கு once you watch the film. எனக்கு அது வித்லோ அது என்ன பண்ணுச்சுன்னா, இன்டர்வல் வந்ததுக்கப்புறம் ஸோ எங்க அம்மா வந்து எங்க போயிருந்தாங்க. ஐ திங்க் வாஷ்ரூம் துபாய் பாப்கார்ன் அங்கேயே போயிருந்தேன். ஸோ அந்த டைம்ல ஸோ நான் தனியா லைக் பேக் இருக்கும், பேக் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அப்போ பேக் பார்த்துட்டு ஃபோன் ஃபோன் பார்த்துட்டு இருக்கும்போது பக்கத்துல ஒரு ரெண்டு கப்பல் வந்து ஸோ அவங்க வந்து பேசிட்டு இருந்தாங்க. எனக்கும் இந்த மாதிரி தான் அவன் சொன்னான். ஆஹ் எனக்கு 10th படிக்கும் போதே நம்ம இதுதான் சொன்னோம். ஸோ பேசிக்கலி கான்டெக்ட் என்னன்னா, அந்த இதுல சொல்லியிருப்பாங்களா அவங்க லவ் ஸ்டோரிஸ் பத்தி பேசுவாங்கல்ல, ஸ்கூல் டைம் இந்த லவ் ஸ்டோரிஸ். ஸோ அதனால இவங்க வந்து பேசிட்டு இருப்பாங்க. எனக்கு வந்து அவன் 10th தான் சொன்னான் அப்படின்னு ஆஹ் அந்த ஒய்ஃப் சொன்னாங்க. அதுக்கு ஹஸ்பண்டும் எனக்கு வந்து 12th இந்த மாதிரி இருக்கு. இது வந்து என்னை சுத்தி இந்த 2 ரோல ஒரு 3 கப்பு பேசிட்டு இருந்தாங்க. ம். அவங்க ஃபுல்லா இருந்ததுல எவ்வளவு பேர் இருந்தாங்கன்னு தெரியல. பட் எனக்கு காதுல இருந்தது இதுதான். அது வந்து அவங்க ரொம்ப கேஷுவலா ஒன்னும் எப்படி சொல்றது, ஓ உனக்கு இந்த மாதிரிலாம் இருந்திருக்கா அப்படின்னு அத ஒரு ராங் டோன்ல பேசாம ஒரு ரொம்ப சில்டா ஒரு இல்ல கூலா அது ஒரு யாருமே ஃப்ரெண்ட்லியா ராங் கேட்டுட்டு இருந்தாங்க. டோன்ல பேச மாட்டாங்களே. இல்ல இல்ல கப்பல்ஸ் பேசும்போது. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இல்ல இல்ல மேபி முன்னாடி ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் எப்படி சொல்றது, அந்த உங்க பார்ட்னரோட ப்ரீவியஸ் ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து யூ டோன்ட் ரிசீவ் இட் தட் வெல் ரைட். அது ஒரு மாதிரி அது அந்த டாபிக் ஒரு மாதிரி இக்னோர் பண்ணுவாங்க. ஆஹ் அதை பத்தி அவங்களுக்கு அதுல ப்ராப்ளம் இருக்குமோ இல்லையோ, பட் அதை பத்தி டச்சப் பண்ண வேணாம் அந்த ஒரு ஆங்கிள் இருப்பாங்க. பட் இப்போ அந்த அந்த ஃபிலிம்ல அவங்க ரொம்ப ஜாலியா அதை பத்தி பேசினோங்க. இவங்க வந்து இவங்களும் அது ஒரு மாதிரி கூலா பேசியிருந்தாங்க. அப்கோர்ஸ் வெளியிலயும் கப்புள்ஸ் அதை பத்தி பேசுவாங்க, அது ஒண்ணும் இல்லை. பட் ஆனா சடன்லி அந்த அந்த ஃபில்மோட இம்பாக்ட் வந்து சடன்லி தெரியுது. ஸோ அது ஐ ரியலி லைக் தட். எனக்கு எனக்கு வந்து அஹ், ஏன் நான் பார்த்த சரௌண்டிங் கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. கப்புள்ஸ் இருந்தாங்க, ஃபேமிலிஸ் இருந்தாங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி கான்வர்சேஷன்ஸா இருந்தது. ஆனா படம் எல்லாருமே என்ஜாய் பண்ணி பார்த்து நல்லா இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருந்தது மட்டும் கேட்டுச்சு. நிறைய பேர் வந்து என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. ரைட். இன்னொன்னு என்னன்னா, அந்த லாஸ்ட் லைக் போஸ்ட் கிரெடிட்ஸ்ல ஒரு சீன் வருது. சோ அந்த சீன் கூட யாரும் போகாம எல்லாருமே நின்னுட்டு அந்த ம், அந்த ம், சீனுமே செம்ம காமெடியா இருக்கும். ம். சோ அந்த சீனுமே நின்னுட்டு பார்த்துட்டு அப்புறமா தான் போனாங்க.
ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் அந்த மாதிரி ஒரு சீன் வரும்போது எல்லாருமே அப்படியே நடந்துட்டே பார்த்துட்டு போயிடுவாங்க. லைக் வெரி hardly a few people would stand and watch the scenes. அந்த மாதிரி ஆமா இல்லாம இது pretty much everybody நின்று பார்த்துட்டு வருவாங்க. ஆமா ஆமா ஆமா. அது வேணா கரெக்ட். அது இல்லாம நான் வந்து ஃபர்ஸ்ட் எல்லாருமே இறங்கிட்டாங்க படம் முடிஞ்சிருச்சுன்ட்டு. அப்புறம் டைலாக் வரவும் எல்லாரும் ஸ்கிரீன் முன்னாடி அப்படியே நின்னுட்டாங்க. அப்படி ஒண்ணு நடந்துச்சு. ரெண்டாவது என்னன்னா, இந்த இந்த படம் பார்க்க வந்ததுல வந்து என்னோட நான் பார்த்த ஸ்கிரீன்ல வந்து இந்த கொஞ்சம் மிடில் ஏஜ்டு கப்பிள்ஸ் பார்க்க முடிஞ்சது என்னால. ஒரு கல்யாணம் ஆகி ஒரு 10 12 வருஷம் மேல ஆனவங்க, கொஞ்சம் ஒரு 45 40 50 அந்த மாதிரி இருக்கிற ஏஜ் கப்பிள்ஸ் எல்லாம் பார்க்க முடியும். ஆனா அவங்களும் என்ஜாய் பண்ணி பார்த்ததுதான் எனக்கு ஆச்சரியமா இருந்தது. உங்களுக்கு இந்த படம் கனெக்ட் அவ்வளவுதான். ஆயிருக்கு அப்படின்னு. ம். இல்ல அந்த அதுதான். ஏன்னா இப்போ மோஸ்ட்லி இந்த ரீசெண்டா ஒரு சர்டன் ரோம்காம்ஸ், சோ கால் ரோம்காம்ஸ்லாம் அது வந்து தமிழ்ல கைண்ட் ராம்காமே ஆஃப் வரல ஏலியனேட். லாஸ்டா ஒரு இல்ல 5 years. ரோம்காம் சொல்ல முடியாது. கொஞ்சம் என்டர்டைனர்ஸ் என்ன வேணா சொல்லி. இப்போ ஃபார் எனக்கு எக்ஸாம்பிள் டூட். டூட் இஸ் a film that I really did like. டியூடு ராம்காமா. ஆஹ் இல்ல ராம்காம் இல்ல, என்டர்டைனர் மாதிரி ஏதாவது. ஓகே. சோ ஆஹ் இதுல என்ன பிடிக்கல உங்களுக்கு உங்களுக்கு லவ்ல உள்ள ஆக்சுவலி எதுவும் இல்லை. ஆக்சுவலி எதுவும் இல்லை. சாங்ஸ் மட்டும் சொன்னீங்க. இல்ல இல்ல சாங்ஸ் பத்தி பேசலாம் அந்த மாதிரி சொன்னேன். சாங்ஸும் என்னென்ன பிடிச்ச சீன்ஸ் பத்தி பேசலாம் நெக்ஸ்ட். ஸோ பிடிக்கலன்னா எனக்கு ஆக்சுவலா இன்னும் அந்த மாதிரி அப்படி ஒன்றும் தெரியல. மேபி எப்படின்னு சொல்றது, அந்த ஒரு சேரை போய் அடிச்சிருப்பாங்களா. ஆஹ் 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 இவர் வந்து இவரோட கேரக்டர் பார்க்கும்போது இட் லுக் லைக் சம்படி அந்த மாதிரி அடிக்கிற அவ்வளவு அப்படிப்பட்ட மாசா ஒரு தெரியல. கேரக்டர். ஆஹ் இந்த பையன் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்கன்னு தான் தெரியுது. ஸோ அது பண்ணது மட்டும் அவ்வளோ ஐ ஐ ஒன்ட் சே ஒர்க் ஆகலன்னு. பட் அது ஒன்றும் பெரிய இது பண்ணல. இது இதுல இருந்தாலும் ஒன்றும் இல்லை அந்த மாதிரி ஒரு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த சாங் அந்த அவள் ஒருவாளா எனக்கு அந்த அது பிளேஸ்மெண்ட் அது ஃபார் பர்சனல் ரீசன்ஸ் ம். அதை கட் பண்ணிருக்கலாம். அதை கட் பண்ணினாலும் எனக்கு ஒர்க் ஆயிடும். எனக்கு வந்து ஐ பிடிக்கலன்னு திங்க். இல்ல. எனக்கு ஒரு சீன் ஆனா கண்டினியூட்டி இஷ்யூ மாதிரி இருந்துச்சு. அனஸ்வரா ராஜன் வந்து காம்பஸ்ல குத்திடுவாங்க ஒரு ஒரு பையனை. அதுக்கப்புறம் அந்த சீன் அப்படியே விட்டுருப்பாங்க. இப்போ யாராச்சும் ஸ்கூல்ல இந்த மாதிரி நம்மள யாராச்சும் இல்ல வேற யாராவது போய் குத்துனாங்கன்னா பிரின்சிபல்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருப்போம், வீட்டுல நீங்க சொல்லிருப்போம். எல்லாத்தையுமே இல்ல அது நீங்க எல்லாத்தையுமே அது அசால்ட்டுங்க. அது அது வைலன்ஸ் இல்ல. இப்ப குத்துனாங்கன்னா அப்படிதான் ரத்தம் பாருங்க. வருதுன்னா அது சொல்லியிருப்பாங்கல்ல. இல்ல அட்லீஸ்ட் இவங்கள அவங்க துரத்தி அந்த மாதிரி ஏதாவது அப்கோர்ஸ் ஃபியூச்சர்ல நீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்கிறதெல்லாம் படத்துல காட்டியிருந்தாலும் அது ஒரு இடம் மட்டும் இடிச்சுது. ஏதாவது சொல்லியிருக்கலாமோ இந்த சீனை மட்டும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. மற்றபடி பிடிக்கலன்னுலாம் எதுவும் இல்ல. லேக் இல்ல, அதுவே ஒரு ஐ பிளஸ் வாஸ் பாயிண்ட். லேக் இல்லாதது ஒரு பிளஸ் பாயிண்ட். ஏன்னா எனக்கு ஆக்சுவலா இப்போ எனக்கு இந்த மாதிரி கம்ப்ளீட்டா இது காமெடின்னு சொல்ல முடியாது, ரோம் காம். பட் ஆனா எனக்கு இந்த சில காமெடி ஃபிலிம்ஸ் ரொம்ப பிடிக்கும். அதாவது லைக் உங்களுக்கு கேப்பே இல்லாம அது எப்படின்னா இந்த இந்த ஸ்னோ பிளேஸ்ல இருக்கும். ஆஹ் அங்க வந்து இந்த ஸ்னோ பால்ஸ் பண்ணிட்டு த்ரோ பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு கேப்பே இல்லாம த்ரோ பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி சர்டன் காமெடி ஃபிலிம்ஸ் ஜோக்ஸ் அடிச்சு திருப்பி திருப்பி அவங்களுக்கு இது பண்ணிட்டே இருப்பாங்க. பஞ்சதந்திரம் லைக் மாதிரி. ப்ரூவ் பண்ணிட்டே இருப்பாங்க. பஞ்சதந்திரம், லயர் லயர் அதுலலாம் லைக் ஒரு ஜோக் முடிச்சிட்டு நீங்க சிரிச்சு முடிக்க மாட்டீங்க. அதுக்குள்ள இன்னொரு ஜோக் வரும். அது அந்த மாதிரி எனக்கு அந்த மாதிரி படம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதுவும் கைண்ட் ஆஃப் அந்த மாதிரி எனக்கு ஆஹ் இது ஒரு பிரீத்திங் ஸ்பேஸ் இது முடிச்சுட்டு சிரிக்க வைக்கும் அந்த மாதிரி. எனக்கு ஐ ரியலி ரியலி என்ஜாய். இதுவும் எனக்கு வந்து ஐ வாஸ் ஆக்சுவலி ஸ்கெப்டிக்கல். என்னன்னா மோஸ்ட்லி இந்த மலையாளம் யாராவது ஒரு நல்லா பண்ணிட்டு இருந்தாங்கன்னா தமிழ்ல கொஞ்சம் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் கொஞ்சம் சொதப்பிடுவாங்க. எனக்கு அந்த ஒரு பயம் இருந்துச்சு. எனக்கு அமிதாவே ஒர்க் குட். ஓகே அது உங்களுக்கு
எனக்கு அது ஒரு மாதிரி வந்து அவங்க டிஃப்ரெண்டா தெரிஞ்சாங்க இல்ல, ஆக்சுவலா. ஏன்னா அந்த நான் அனஸ்வராவையும் மமிதாவையும் ஒரே இதுல கம்பேர் பண்ண மாட்டேன். ஏன்னா அனஸ்வரா வந்து ஷி ஆக்ட்ஸ் பெட்டர் தென் மமிதா. எனக்கு அப்படிதான் தோணுச்சு. ஆஹ் no, அப்படி சொல்ல மாட்டேன். ஏன்னா என்ன அமிதா வந்து இந்த காமெடி இதுலலாம் லைக் அனஸ்வரா cannot ஸ்டாண்ட் வித் மமிதா. நான் ஒரு பெரிய அனஸ்வரா ரசிகன் fan. உங்களுக்கு ஐ திங்க் வி நோ each other for like 5 years. உங்களுக்கு ஃபைவ் தெரியும் இயர்ஸ்ல தெரியும். நம்ம குரூப்ல நான் எவ்வளவு டைம் பேசியிருப்பேன்னு தெரியும். ஸோ டு மீ அனஸ்வரா தான் பெட்டர் ஆக்டர். பட் ஆனா இந்த எனக்கும் காமெடி அதான் சொல்றேன். எனக்கும் அனஸ்வரா தான் இல்ல இல்ல பட் இல்ல இல்ல அதுதான் நான் சொல்றேன். பட் ஆனா காமெடி லைக் இன் எவ்ரி எமோஷன்ஸ் நான் சொல்றேன் அனுஷரா பெட்டர். பட் ஆனா காமெடில ஐ கைண்ட் ஆஃப் ஃபீல் மமிதா பெட்டர். ஏன்னா ஆஹ் இந்த சூப்பர் ஷரண்யாலாம் ம். இட்ஸ் a film which both அனுஷ்வரா அண்ட் மமிதா ஆக்டர் மமிதா. டுகெதர். ஸோ ஸோ அந்த படத்துல she was playing the சப்போர்ட்டிங் கேரக்டர். பட் ஆனா அந்த படத்துல அனுஷ்வராவை தூக்கி சாப்பிட்டுருப்பாங்க. ஸோ அந்த படத்துல இல்ல, இப்போ எனக்கு எல்லாருமே அந்த ஞாபகம் படத்துல வச்சுக்கணும்னா யாரு ஹீரோயின்னே தெரியல. ரெண்டு பேருமே இல்ல ஈக்குவலா இருந்த மாதிரிதான் இருந்துச்சு. அது சம் இல்ல ரீசன். இல்ல இவங்களுக்கு தான் நிறைய ஸ்பேஸ். இல்ல இல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு அப்புறம் அவங்க ஹார்ட்லி தான் ஆஹ் இருப்பாங்க. செகண்ட் ஹாஃப் வந்து அந்த அதான் அஜ்மல் அந்த ஷெஃப் வந்தோடனே 3 படத்துல வந்து சிவகார்த்திகேயன் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா வருவாரு. இந்த ஆள் அவரோட ரைட் பிரசன்ஸ் ரைட். செகண்ட் ஹாஃப்ல தெரியும். அந்த மாதிரிதான் அந்த ம். சூப்பர் செவன்யா இருந்துச்சு. கரெக்ட் கரெக்ட். இல்ல இல்ல அவங்க இருப்பாங்க செகண்ட் ஹாஃப்ல அங்க இங்க இருப்பாங்க. பட் ஆனா மெயின்லி அதாவது இவங்க படம் தான். ஏன்னா டைட்டில் அவங்க தான் பிளே. சோ ம். அதான் அந்த படத்துலலாம் இப்போ அந்த படம் ரிலீஸ் ஆனப்போ ஆக்சுவலா அது கைண்ட் ஆஃப் பிரேக் த்ரூ ஃபார் மமிதா. ஏன்னா ம். அதுக்கு முன்னாடி வந்து அவங்க சின்ன சின்ன இந்த கொக்கோல ஒரு செகண்ட் ஒரு ஒன் ஆஃப் த மெயின் கேரக்டர்ஸ் பிளே பண்ணிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி ரொம்ப சின்ன சின்ன படம் இந்த ஆபரேஷன் ஜாவா, ம். கிலோமீட்டர்ஸ் அண்ட் கிலோமீட்டர்ஸ் எல்லாம் ஒரு ஒரு கிலோமீட்டர்ஸ் அண்ட் கிலோமீட்டர்ஸ்ல எல்லாம் டொவினோ இவங்க தாமஸ் படம் தான். டொவினோட சிஸ்டர் டொவினோட சிஸ்டர் பிளே பண்ணிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் எப்படின்னா இப்ப நமக்கு படத்துல பார்ப்போம் இந்த ஹீரோக்கு சிஸ்டரா யாரோ ஒருத்தவங்களுக்கு காசு பண்ணுவாங்க. அவங்க அவங்கள்ட்ட அவங்களுக்கு அதிகமா சான்சஸ் கிடைக்கலன்னா அவங்க அப்படியே டிசப்பேர் ஆயிடுவாங்க. சும்மா யாரோ ஒருத்தவங்களுக்கு காசு பண்ணணும் ஒரு சீன் வர போறாங்க. அந்த மாதிரி ரோல்ஸ் தான் மேக்ஸிமம் பண்ணிருப்பாங்க. பட் சூப்பர் ஷேனியா வாஸ் அ பிரேக் த்ரூ ஃபார் ஹர். இவங்களுக்கு கூட அவ்வளவு பெரிய ஹிட் இல்ல, அவங்களுக்கு தான் பெரிய ஹிட். ஏன்னா அந்த படம் முடிச்சோன்னா எனக்கு நல்ல ஞாபகம். என் ஃப்ரெண்டு எல்லாம் பேசும்போது அமிதான்னு யாருக்கும் பேர் தெரியாது. சொனாரே சொனாரேன்னு தான் பேசுறாங்க. ஸோ அதனால எதுக்கு இருக்கு அதான். ஸோ மோஸ்ட்லி ஏன்னா அவங்க எல்லாம் அந்த அதுல எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ட்ரெயின் அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க டூர்ல வரும்போது டோட்டலா டிஃப்ரெண்டா இருந்தாங்க. அது ப்ராப்ளி எனக்கு அது ஒர்க் ஆகல. ஸோ எனக்கு அதே பயம் தான் இருந்துச்சு. ஏன்னா எனக்கு சேம் அனஸ்வராக்கு ஆயிடுமோன்னு. எனக்கு அப்படி ஏன்னா தோணலைங்க. சவுண்ட் என்ன வித்துல வந்து எனக்கு சுத்தமா வந்து அப்படி தோணல. ஏன்னா டியூடுல வந்து டிஆர் இல்ல இல்ல நான் இருந்தாரு. கம்பேர் பண்ணல. இல்ல நான் இல்ல இல்ல நான் கம்பேர் நான் பண்ணல. நான் என்ன கம்பேர் சொல்றேன்னா பண்ணல. நான் என்ன சொல்றேன்னா, இல்ல 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 டியூடுல இல்ல வந்து என்னோட பாயிண்ட் ஐயோ டிஆர் ராங்கா இருந்தாரு. கன்வே இல்ல இல்ல. இல்ல, ராங்கால ஆஹ் கன்வே ஆகல. கரெக்டா தான் சொல்லியிருக்கீங்க. டியூடுல வந்து டியூடு வந்து என்ன பொறுத்த வரைக்கும் டியூடு ஒரு நல்ல படம். பட் மைனஸ் டிஆர். ஓகேவா? அது ஒண்ணு. ஏன்னா எனக்கு வித்துல வந்து எனக்கு அபிஷன் மேல கொஞ்சம் நம்பிக்கை இருந்துச்சு. ஓகே, இவர் இந்த ரோல் புல் ஆஃப் பண்ணிடுவாரு. அப்ப ட்ரெய்லர் வந்தப்ப அந்த ஸ்பேஸ் ரொம்ப ஈக்குவலா இருந்தது. ரெண்டு பேர்த்துக்கும் உண்டான ஸ்பேஸ் ரொம்ப இல்ல ஈக்குவலா நான் இருந்தது. ஆக்சுவலா ட்ரெய்லர்லாம் அண்ட் உங்களுக்கு தெரியும் நான் ட்ரெய்லர்லாம் எதுவும் பார்க்கணும். பார்க்கலாம். அதனால உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா ஸோ இருந்துச்சு. இல்ல எனக்கு பயம் ஆக்சுவலா ரொம்ப இருந்துச்சு. ஏன்னா எப்படியும் இந்த மாதிரி பண்ணிடுவாங்க, எப்படியும் ஹீரோ இதுவா பண்ணிடுவாங்க, அவங்களுக்கு இது கொடுக்க மாட்டாங்க. பட் ஆனா அதனால உங்களுக்கு எப்படி கிளாட். இருந்துச்சு? சோ பட் ஆனா அந்த டூட் இது எதுக்கு சொன்னேன்னா நான் வந்து ஜஸ்ட் மமிதா இன் மலையாளம் and மமிதா இன் தமிழ் அந்த மாதிரி கம்பேர் பண்றேன். சோ அது வந்து எனக்கு டோட்டலா டிஃப்ரெண்டா சவுண்டா ஒரு மாதிரி அவங்க வேற யாரோ மாதிரி தெரிஞ்சாங்க. இல்ல, சேம் இன்னும் எனக்கு இன்னும் ஒரு இதுல படம் இந்த இருக்கு, பயம் வரவே இருந்துச்சு. இல்ல தமிழ்ல. அது வந்து அது வரணும். அது அதுலதான் நான் கன்ஃபார்ம் பண்ணுவேன். ஏன்னா அது ரொம்ப டியூட விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் இல்ல இல்ல அதுல. அது ஐ திங்க் இட்ஸ் a குட் ரோல். ஐ மீன் அந்த ஸ்ரீலீலா பண்ண ரோல் தானே பண்ண ஆமா போறாங்க. ஆமா ஆமா. அப்போ அது கைண்ட் ஆஃப் சூட் ஆகும்னு தோணுது. பட் ஆனா ஆமா. எப்படி இருக்குன்னு தெரியல அது வரவே அவங்களுக்கு இல்ல. ஆக்சுவலி. பட் anyway இது வந்து நான் அதான் எனக்கு ஏன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா ஆக்சுவலா அனஸ்வரா இந்த ரீசன்ட் பாஸ்ட் கொஞ்சம் மலையாளத்துல யார் சொல்லி கொடுத்தாங்கன்னு தெரியல. அவங்க கொஞ்சம் இந்த ஓவர் டாப் படம்லாம் நிறைய பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.
ஃபைனலி மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பேச்சுலர், யாசனா சமீபம் இல்ல அவங்க எல்லாமே. ஆக்டிங்கே அந்த ஆஹ் மீட்டர்ல தான் இருக்கு. ஆஹ் இல்லங்க இப்போ நீங்க சூப்பர் ஸ்டார் பார்க்கும்போது, இல்ல இந்த இன்னொரு படம் பிரணய விலாசம் அதெல்லாம் இருக்கும். ஸோ அது எல்லாமே அப்படியே, இல்லாட்டி இந்த இதுல கூட வந்திருப்பாங்களே இந்த குருவாயூர் அம்பலம் நடிக்கல அதுல எல்லாம். ஆமா, ஆமா. ஆஹ் ஸோ அவங்க மோர் ஆஃப் சட்டில் பட் ஸ்டில் அந்த கொஞ்சம் எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து கொஞ்சம் குயிக்கா த்ரோ பண்ண முடியும். லைக் ஒரு ஒன்ஸ் ஒரு 5 செகண்ட்ஸ்ல ஒரு 2 3 எக்ஸ்பிரஷன் த்ரோ பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு இது. பட் ஆனா ஆஹ் இப்போ வந்து கொஞ்சம் ஓவர் த ரூப் போவாங்க.